हाय बच्चों, नमस्ते। आज हम क्या सीखने जा रहे हैं? बाग 4 से कहानी। पहले हम क्या देखा था? कवि और कंजूस स्टोरी देखा था। आज हम सेकेंड स्टोरी बूढ़ा शिकारी कुत्ता சரிங்களா? बूढ़ा அப்படின்னா வயதான, ஷிகாரி அப்படின்னா வேட்டையாடக்கூடிய, குத்தா அப்படின்னா நாய் சரிங்களா? ஒரு வயதான வேட்டையாடக்கூடிய நாய், ஓல்ட் ஹண்டிங் டாக் ஓகேங்களா? एक शिकारी के यहाँ एक बूढ़ा शिकारी कुत्ता था. ஒரு வேட்டைக்காரன் ஷிகாரி ஒரு வேட்டைக்காரனிடம் ஒரு வேட்டையாடக்கூடிய நாய் ஒன்று இருந்தது. वह कई वर्षों तक शिकार पकड़ने का काम बखूबी करता था. அது பல வருடங்களாக வேட்டையாடக்கூடிய வேலையை மிக சிறப்பாக செய்து வந்தது. பஹூபி அப்படின்னா டேலண்டாக செஞ்சு வந்துட்டு இருந்தது சரிங்களா? एक दिन शिकारी के साथ बूढ़ा कुत्ता शिकार पर गया. ஒரு நாள், ஏக் தின் அப்படின்னா ஒரு நாள், அந்த வேட்டைக்காரனுடன் அந்த வயதான நாய் வந்து வேட்டையாட சென்றது. கயா அப்படின்னா சென்றது. तब एक हिरन का पीछा करके उसने उसे पकड़ लिया. அதாவது ஹிரன் அப்படின்னா மானு. ஒரு நாள் என்ன செஞ்சதுன்னா ஒரு மானுக்கு பின்னாடியே போனது. வேட்டையாடும்போது மானுக்கு பின்னாடியே போகும்போது உசே பக்கட்லியா கேட்ச் பண்ணிருச்சு, அதை வந்து பிடிச்சிட்டு ஒரு ஹிரன் பர் அப்பனே தான் தங்ஸா தியே அப்படின்னா அதோட பற்கள் வந்து தாந்த் அப்படின்னா பற்கள் சரிங்களா? டீத் அது வந்து பட்டுருச்சு. பட்ட உடனே மகர் உஸ்கே தாந்த் டூட் கயே. ஆனால் அந்த நாயோட பற்கள் என்ன செஞ்சிருச்சுன்னா உடைந்து விட்டது. டூட் கயே அப்படின்னா உடஞ்சிருச்சு சரிங்களா? ஓர் ஹிரன் பாக் கயா மற்றும் அந்த மான் என்ன செஞ்சிருச்சு, அதுக்கு உடஞ்சோடனே அதுக்கு வலிச்சிருக்கும். நாய் உடனே விட்டோடனே அது என்ன செஞ்சிருச்சுன்னா மான் வந்து ஓடிடுச்சு. ஹிரன் பாக் கயா சரிங்களா? ஷிகாரிக்கோ குத்தே பர் குரோதாயா. அந்த வேட்டைக்காரனுக்கு அந்த நாய் மேலே ரொம்ப கோபம் வருது. குரோத் அப்படின்னா கோபம் வருது. உஸ்னே உஸ்கோ மார்னே கேலியே பந்துக் உட்டாயி. அதை வந்து அடிக்கிறதுக்காண்டி, மார்னே கேலியே அப்படின்னா அதை அடிக்கிறதுக்காண்டி, பந்துக் அப்படின்னா துப்பாக்கி எடுத்தல், உட்டாயி அப்படின்னா எடுக்கிறான் சரிங்களா? बूढ़े कुत्ते ने कातर निगाहों से मालिक से मानो इस प्रकार वह रहा था कि मुझे मुझे मत मारो அப்படின்னு சொல்லுது. அந்த குத்தா வந்து என்ன சொல்லுது அப்படின்னா காத்தர் நிகாஹோ அப்படின்னா என்ன ஒரு பரிதாபமாக, அந்த கூச்ச சுவாபம் உள்ள அந்த கண்களும், நிகாஹோ அப்படின்னா அந்த கண்களோட பரிதாபத்தோடு அந்த கண்களோட பார்க்குது. அந்த மாலிக் அப்படின்னா முதலாளியை பார்த்து இஸ் பிரஹார் ஹக் ரஹாத்தாக்கி முஜே மத் மாரோ, என்னை அடிக்காதே. மத் மாரோ அப்படின்னா அடிக்காதே, என்னை வந்து அடிக்காதே அப்படின்னு அந்த கண்களால் பரிதாபத்தோடு பார்க்குது. மேரா ஷரீர் அப் கம்ஜோர் ஹோ கயா ஹே. மேரான என்னோட ஷரீர் அப்படின்னா உடல்நிலை இப்போது மிகவும் பலவீனமாகிவிட்டது. என்னோட இது வந்து ரொம்ப கம்ஜோர் ஹோகியா கம்மியாயிருச்சு என்னோட உடல்நிலை வந்து. மேரி ஜவானிக்கே தினோக்கி யாத் கரோ. நீ வந்து என்னோட நான் யூத்தாக இருக்கும்போது நான் எப்படியெல்லாம் இருந்தேன் அந்த நாட்களை வந்து நீ வந்து யோசிச்சு பாரு. யாத் கரோ அப்படின்னா யோசி சரிங்களா? மாலிக் உஸ்கி மூக் பாத் சமஜ் கயா. அந்த முதலாளி வந்து அவனோட வார்த்தைகளை வந்து புரிந்து கொள்கிறார். மற்றும் ஃபிர்சே உஸ்ஸே பியார் கர்னே லஹா. அதுக்கப்புறமா வந்து அந்த நாய் மேலே அன்பை காட்டுகிறார் சரிங்களா? இதில் என்ன மாரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக் அப்படின்னா மாரல். புடாபே சே கொய் பச் நஹி சக்தா. அதாவது நம்ம யாருமே முதுமையிலிருந்து ஒருபோதும் தப்பவே முடியாது. அதுதான் இதோட மாரல். சரி, ஃபர்ஸ்ட் நான் மறுபடியும் ஒரு தடவை ரீட் பண்ணிடுறேன். बूढ़ा शिकारी कुत्ता. एक शिकारी के यहाँ एक बूढ़ा शिकारी कुत्ता था. वह कई वर्षों तक शिकार पकड़ने का काम बखूबी करता था. एक दिन शिकारी के साथ बूढ़ा कुत्ता शिकार पर गया. तब एक हिरन का पीछा करके उसने उसे पकड़ लिया और हिरन पर अपने दांत तंसा दिए, मगर उसके दांत टूट गए और हिरन भाग गया. शिकारी को कुत्ते पर क्रोध आया. उसने उसको मारने के लिए बंदूक उठाई.
बूढ़े कुत्ते ने कातर निगाहों से मालिक से मानो इस प्रकार कह रहा था कि मुझे मत मारो, मेरा शरीर अब कमज़ोर हो गया है, मेरी जवानी के दिनों की याद करो। मालिक उसकी मूक बात समझ गया और फिर से उससे प्यार करने लगा। सीख, बुढ़ावे से कोई बच नहीं सकता। ஓகே, எப்போயுமே நம்ம இந்த ஸ்டோரி வந்து எழுதும்போது இந்த சீக்குங்கிறத வந்து நம்ம எழுதும் இந்த மாரல் வந்து கீழே எப்போயுமே எழுதிடணும். சரிங்களா? அப்போ தான் வந்து ஃபுல் மார்க் தருவாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். फिर मिलेंगे, மீண்டும் சந்திப்போம். धन्यवाद.